ஹாய் செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்பான இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், ஆயாக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் இருக்க எல்லா சொந்தங்களும் நல்லா இருக்கணும், எல்லா கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். காலையிலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லபடியாக வேலைக்கு போகணும். அது மாதிரி இன்று பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும் என் செல்ல பிள்ளைங்கள் அனைவருக்கும் என் அன்பான மதுரை வளர்மதி ஆயாவின் வாழ்த்துக்கள். எல்லாரும் பேரும் புகழோட 16 செல்வங்களும் பெற்று பேரும் புகழோட என் பேரம் பெற்றிங்க எல்லா பேரும் இருக்கணும். அது மாதிரி பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்க பரீட்சையில் பாஸ் ஆகணும், வேலை கிடைக்க வேணும், வேண்ட பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும். சீக்கிரம் என் பேரம்பேத்திகளுக்கு நான் என் கண் இருக்கும்போதே எல்லார் கல்யாணத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு என் பெருமாள், என் தெய்வம், என் இஷ்ட தெய்வம் முருகன் அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அவருடைய வேண்டிக்கிறேன். என் குலசாமி எல்லா தெய்வத்திட்டையும் நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், யூடியூப்பில் எல்லா பேருமே ஜெயிக்கலாம். நான் மட்டும் ஜெயிக்கணும், நீ மட்டும் ஜெயிக்கணும் அப்படி கிடையாது. நீங்களும் தொடர்ந்து வீடியோ போடுங்க, நல்ல வீடியோவாக கொடுங்க. ஒரு மாதிரி தவறான வீடியோ போடாதீங்க, கிளாமராக பண்ணாதீங்க. நமக்கு ஒருத்தவங்க பார்த்து நம்ம விரும்புகிற மாதிரி வீடியோ போடுங்க, சரிங்களா? அதான் என்னுடைய விருப்பம். நீங்களும் ஜெயிக்கலாம், டெய்லி வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்குமே காட்டும். அதுபோல் லைவில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஒரு 100 லைக்கு 200 லைக்கு இந்த மாதிரி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா உங்கள் லைக்குனால காசெல்லாம் வராது. நிறைய சேனலுக்கு போய் என்னுடைய ஐடி கிடைக்கும். என்னது ஐடின்னு இல்லை, எல்லாருடைய ஐடியுமே கிடைக்கும். அப்போ எல்லா ஐடியும் கிடைக்கும் போது சரி நமக்கு இந்த சேனல் நமக்கு வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு லைக் போடணும், அவங்க போடுவாங்க. நான்லாம் அப்படித்தான், எந்த சேனலை பார்த்தாலும் லைக் கமெண்ட் போட்டுட்டு வந்துடுவேன். ஒரு லைக்குனால எதுவுமே குறைஞ்சி போயிடாது. சரியாக சொன்னாங்களே, யாரை பற்றியும் போராமப்பட வேணாம். நம்மளும் நமக்கு தெரிஞ்ச திறமையை நம்ம காட்டுவோம். ஆயா ஏன் ஆடுறேன் பாடுறேன்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அது ரத்தத்தில் எனக்கு ஊறிடுச்சு, சரிங்களா? நான் எங்கனை பார்த்தாலும் ஆடுவேன். ஏன்னா நான் ஒரு நடிகையாக உணர்கிறேன், நடிகையாக அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எங்கனை ஆட சொன்ன